ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்கா சாரி கிரியேட்டிவ்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி வெரி சிம்பிள் ப்ளவுஸ், சிம்பிள் டிசைன் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் வீடியோஸ் ஃபுல்லாக பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் நெக் அவுட்லைன் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்னால் கோல்டு ஜரியும், கோல்டு சுகர் பீட்ஸு, 4mm பீட்ஸு, 14 நம்பர் நீடில் எடுத்திருக்கோம். நம்ம வந்து பீட்ஸ் நீடில் வந்து நம்ம 24, 23 வந்து நம்ம எடுக்கிறதே தேவையில்லை. 14 நம்பர் நீடில் வச்சே இந்த டிசைன் வந்து நம்ம போட்டுடலாம். இப்போ பாருங்கள், நெக் வந்து அவுட்லைன் வந்து நல்லா அழுத்தி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஜரி எடுத்துக்கிடுவோம். நெக் அவுட்லைன் வந்து நான் கரெக்டான இதாக மார்க் பண்ணதுனால ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி நான் ஜரி போட்டுக்கிறேன். நம்ம வழக்கமாக 4 லைன் ஜரி போடுற மாதிரி 4 லைன் ஜரி போட்டுக்கிடுவோம். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 1/4 இன்ச்சு தள்ளி போட்டுக்கிட்டு இருக்கோம். கரெக்டான அளவில் மார்க் பண்ணதுனால 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காண்டி தள்ளி போடுறோம். இப்போ நம்ம 4 லைன் ஜரி போட்டுக்கலாம். 4 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1/4 இன்ச்சு கேப்பில் கண்டினியூஸாக ஜரி போட்டுட்டு வர்றோம். நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறணும். ஒரு 10லேருந்து 15 ஸ்டிச்சு, 10லேருந்து 15 ஸ்டிச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 4mm பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸு, அந்த 3ஐயும் கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரியே ஒரு 15லேருந்து 20 ஸ்டிச்சு நம்ம போட்டுக்கிறணும். இல்லை அப்படின்னா ஒரு 1 இன்ச்சு நம்ம கேப் கணக்கு வச்சுக்கிறணும். 1 இன்ச்சிலேருந்து நெக்ஸ்ட்டு இதே மாதிரி சுகர் பீட்ஸு, 4mm பீட்ஸு, சுகர் பீட்ஸு வைக்கிறோம். இந்த மாதிரியேவும் ஒரு நெக்லேருந்து அந்த நம்ம ஸ்டார்டிங் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் ஏவும் கரெக்டாக வரணும். சப்போஸ் உங்களுக்கு கரெக்டாக வர முடியல அப்படின்னா நீங்கள் டிசியை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்று போல் மார்க் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லைன் போடுங்க. ஆனால் ஓரளவுக்கு நம்ம போடும்போதே நம்மளுக்கு கேப் வந்து கரெக்டாக தெரிஞ்சிடும். ஒரு 1/4 இன்ச்சு கேப்லேயே நம்ம கரெக்டாக கொண்டு வரணும்னு நினச்சாலும் நம்மளால் கொண்டு வர முடியும். பிகினர்ஸுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு ½ டேலையே நீங்கள் இந்த இதை முடிச்சிடலாம். கொஞ்சம் ஸ்பீடாக போடுறவங்க அப்படின்னா 2 மணி நேரத்துலேயே நீங்கள் முடிச்சிடலாம். வெரி சிம்பிள் டிசைனு, பார்க்க நல்லா லுக்காகவும் இருக்கும். இந்த மாதிரி 1 இன்ச்சு கேப்புக்கேவும் சுகர் பீட்ஸு, 4mm பீட்ஸு இதை மட்டும்தான் நான் மாற்றி மாற்றி தர்றேன். அந்த வளைவுக்கும் நம்ம கரெக்டாக அதே கேப்பிலே கொண்டு போயிடணும். 1/4 இன்ச்சு கேப்புக்கேவும் இல்லை அப்படின்னா நம்ம மார்க் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லைன் வந்து நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நம்ம சொல்கிற அளவுக்கு எத்தனை லைன் போடணுமோ நம்ம அத்தனை லைன் வந்து நம்ம போட்டுக்கலாம். இந்த டிசைன் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சனுக்கும் சூட் ஆகும். ரொம்ப கிராண்டாக இல்லாமல் கேட்குறவங்க, சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் நம்ம போடலாம். வெரி சிம்பிள் சாரீ, இதுக்கு சிம்பிளாக போட்டால் போதும் அப்படின்னு நினச்சாலும் நம்மளுக்கு இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு சூட் ஆகும். இப்போ ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி நெக்ஸ்ட் லைனும் 1/4 இன்ச்சு கேப்லேயே நம்ம கொண்டு வரணும். அந்த பீட்ஸ் வைக்கிறதும் நம்மளுக்கு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் லைன் போட்டிங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிங்கன்னா அந்த 1 இன்ச்சுக்கே நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை ஸ்டிச்சஸை நீங்கள் எண்ணுனீங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஸ்டிச்சஸை கனெக்ட் பண்ணியே நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே அளவில் இருந்தால் தான் நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும்.
கேப் வந்து அதிகமாகவும் விழுந்துடக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கேப்பில் இருந்தால் நம்மளுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட் லைன் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். நம்மளுக்கு நீட்டாக வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு அடுத்த லைன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். பாருங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோன்னு. 1/4 இன்ச்சு கேப்பில் நெக்ஸ்ட் லைன் போடுறோம். இந்த 2 பீட்ஸ் வச்சோம் இல்லையா, அந்த 2க்கும் சென்ட்ரு மார்க் ஒன்று பண்ணிக்கோங்க. அந்த சென்டராக உள்ள இடத்துல இதே மாதிரியே சுகர் பீட்ஸும் 4mm பீட்ஸு சுகர் பீட்ஸு 3ம் இந்த 2 பாசிக்கும் இடையில நம்ம அதை வைக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சில்க் த்ரெட்டை வச்சு இந்த டிசைன் போட்டாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இவங்க நல்லா இங்க் ப்ளூ சாரீங்கிறதுனால கோல்டுலேயே கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஜரி யூஸ் பண்ணுறோம். சில்க் த்ரெட்லேயும் ஒரு கான்ட்ராஸ்ட் சாரீ அப்படின்னா சில்க் த்ரெட்லேயும் நம்மளுக்கு கொடுக்கும்போது ரொம்ப அழகாக வரும் இந்த டிசைன் வந்து. இப்போ பாருங்கள், அந்த 2 பாசிக்கு இடையில வச்சுட்டு வரோம். இந்த மாதிரி 2க்கும் இடையிலையே நம்ம பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு வரோம். இதுக்கு வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஒரே அளவாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். பெருசும் சிறுசுமாக போடாமல் செயின் ஸ்டிச் வந்து ஒரே அளவுக்கு போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 3வது லைன் வைக்கிறோம் பாருங்கள். 3வது லைன் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைனில் பாசி வச்சோம் இல்லையா, அந்த மாதிரியே நம்ம வைக்கிறோம். ஏன்னா 2வது லைனில் உள்ள பாசிக்கு நம்ம ஊடால வைக்கும்போது ஃபஸ்ட் லைன் கனெக்ட் பண்ண அதே கேப்பே நம்மளுக்கு கரெக்டாக வரும். பாருங்கள், ஃபஸ்ட்டும் 3வது லைனும் நம்மளுக்கு ஒன்று போல் இருக்கும். இடையில நடுவில் 2வது லைன் மட்டும் ஊடால வச்சுருப்போம். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. மூணு லைனே ப்ளவுஸுக்கு நல்லா அழகாக இருக்கும். ஆனால் நம்ம ஷோல்டர் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால இன்னொரு லைன் நம்ம கொடுத்துருவோம். இப்போ 4வது லைன் நம்ம வந்துட்டோம். இப்போ 4 லைனே பாருங்கள், நெக்கில் நல்லா அடர்த்தியாக நெக்கு முழுக்க டிசைன் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகிடுச்சு. வெரி சிம்பிள் டிசைன் தான். பிகினர்ஸ் ரொம்ப ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். நம்ம இது மட்டுமே பேக்கு ஃப்ரண்ட்டு கை வந்து நம்ம போடலாம். அப்படியே 1/4 இன்ச்சு கேப் நம்ம எவ்வளோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அளவு வைக்கிறோமோ அதே அளவே 4 லைனுக்கும் இடையில நீங்கள் கொடுத்துருங்க. பாருங்கள், நம்மளுக்கு லைன் வந்து அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், 4 லைனு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்கு அழகாக இருக்குது, சிம்பிளாகவும் நல்ல லுக்காகவும் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு இன்னும் ஃப்ரண்ட்டு ஸ்லீவும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். அதே ஸ்டிச் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்க வெரி சிம்பிளாக இருக்குல்ல. ஸ்டிச் பண்ண பிறகு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம வீடியோ கடைசியில் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம். ஸ்டிச் பண்ண பிறகு இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் போட்டிருக்கோம். ஸ்லீவுக்கு நெக்கில் வந்து 4 லைன் போட்டோம் இல்லையா, ஸ்லீவுக்கு வந்து 5 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். 5 லைன் போடும்போது ஒரு 5 இன்ச்சு ஸ்லீவ்னால் நம்மளுக்கு ஸ்லீவே ஒரு கெட்டியாக ஒரு 3 இன்ச்சுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும்.
பாருங்கள் ஸ்டிச் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு. ப்ளவுஸு நீட்டாகவும் சிம்பிளாகவும் பார்க்க அழகாகவும் இருக்குது. வெரி சிம்பிள் சாரீக்கு இந்த டிசைன் வந்து நம்மளுக்கு ரொம்ப சூட் ஆகும். இதுவே போதுமானது தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸுக்கு நம்ம வீடியோஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண பிறகு நம்ம வந்து நெக்கில் வந்து பைப்பிங் போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.